மு. ரங்கசாமி, செட்டிப்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவராக உள்ளேன். இன்று முதலமைச்சர் ஆணைக்கிணங்க பொங்கல் பரிசும் மற்றும் மகளிர் உதவித்தொகையும் இரட்டிப்பு தொகையிலும் மக்கள் நல்ல முறையில் சொந்தத்தில் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் இன்றும் தமிழக மக்களுக்கு செட்டிப்பாளையம் பொதுமக்களுக்கும் செட்டியம் தலைவர் என்ற முறையில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நமது முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை பொருட்களும் மற்றும் இரட்டிப்பு தொகையுமாக மகளிர் தொகையும் கொடுத்ததுக்காக எங்களின் ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மக்களோட திட்டத்தில் மக்களோட முதல்வர் இதுவரைக்கும் எங்கள் மக்கள் முதல்வர் திட்டத்தில் கிட்டத்தட்ட 850 மனுக்கள் வந்து பெறப்பட்டுள்ளன. எங்களது பஞ்சாயத்து போர்டில் மட்டும் பேரூராட்சி மன்றத்தில் மட்டும் ஒரு 18-19 மனுக்கள் பெறப்பட்டது. அனைத்தும் முடிக்கப்பட்டு அவங்களுக்கு உண்டான நகல்களை கொடுத்துள்ளோம். அது எந்தெந்த முறையில் செயல்பட வேண்டுமோ அந்த முறையில் செயல்பட்டு நன்றாக போய்கொண்டிருக்கிறது. மீதி உள்ளதெல்லாம் மற்றும் மணியார் விஓ மற்றும் தாசில்தார் மூலமாக எல்லாமே நல்ல முறையில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செட்டிப்பாளையம் பேரூராட்சி நீங்கள் பதவியேற்ற 2 ஆண்டு காலங்களில் ஒரு வளர்ச்சி சீரான வளர்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை சொல்லுங்க. செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் பதவியேற்ற பின்பு நம்ம 10 வருடங்களாக எந்த பணியும் கரெக்டாக நடைபெறுவதெல்லாம் இருந்ததால் இப்பொழுது மலமச்சிமட்டி ரோட்டில் கிளப் ரோட்டிலிருந்து மயிலாடும்பாறை வரை தார் சாலை அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் ராயல் அவென்யூ அந்த ரோடு அமைக்கப்பட்டுள்ளது. மற்றும் கேஎன்ஆர் நம்ம கலைஞர் நகர், அண்ணா நகர் மற்றும் இடங்கள் எல்லாமே ரோடு வசதி, ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ இந்த 2 வருடமாக ரெடி பண்ணி கொண்டு பணி செய்யப்பட்டுள்ளது. இது இல்லாமல் மற்றும் நம்மளது அதிகம் குடிநீர் வந்து நம்ம குடிநீர் டேங்க் வந்து இப்பொழுது வந்து ஒரு 17 டேங்க் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட அந்த வர்ற மார்ச்சுக்குள்ள டேங்க் வேலை முடியும்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் இருக்கிற மக்களுக்கு தண்ணி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதால் அது சீக்கிரமாக டேங்க் வேலையை முடித்து மீதியுள்ள ரோடுகள் வந்து முதலமைச்சர் வந்ததுக்கு பின்பாக கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரோடுகள் போடப்பட்டுள்ளது. இந்த ரோட்டில் மட்டும் இல்லாமல் பார்க்கு, கலைஞர் நகர் பார்க்கு, நேருநகர் பார்க்கு, இப்பொழுது கோவை கார்டன் பார்க்கு, அதுவும் அம்ருத் ஸ்கீம்ல வந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் கேட்பதுக்கு இணங்க அந்தந்த ஏரியாவில் என்னென்ன வளர்ச்சி தேவையோ பொதுமக்கள் நலன் கருதி கொண்டு இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் மீண்டும் வந்து இருக்கிற எதெல்லாம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளார்களோ அத்தனையும் தீர்மானத்தில் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வந்து அனைத்து கவுன்சிலர்களுடன் சொல்லி என்ன ஏதுன்னு குறைகளை பார்த்து 15 வார்டுகள் உள்ளன. எங்கள் வார்டில் 15 வார்டிலும் இருக்கிற குறைகளை கேட்டு நல்ல முறையாக பணியாற்றி கொண்டுள்ளோம். மீண்டும் இந்த மீதியுள்ள வேலைகளுக்கு எல்லாமே நாங்கள் முதலமைச்சரிடம் நம்ம இங்கே பொறுப்பு அமைச்சரிடம் இந்த என்னென்ன கோரிக்கைகள் என்பதை கொடுத்துள்ளோம். இது நல்ல முறையாக போய்கொண்டிருக்கிறது. எங்கள் ஊரில் பட்டா வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு, நிறையா கொடுத்தங்காட்டி அந்த பட்டா வந்து முகாமில் வந்து பட்டா கொஞ்சம் கொடுத்துருக்காங்க.